ஒரு நாட்டுடைய ராஜா இருந்தார். ராஜா எது பண்ணாலும் ராணிக்கு பிடிக்கல. ராஜாவை புகழ்ந்து பாடுபவனுக்கு 1,00,000 பொற்காசெல்லாம் அள்ளி கொடுப்பார். இது ராணிக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ராஜாவுக்கிட்ட கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் பார்த்தாரு, வெறுத்து போயிட்டாரு. என்னடா இது, பெண்களுடைய தலையீடு ஓரளவு இருக்கணும், நம்ம எதையும் சுதந்திரமாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் துறவி வாழ்க்கைக்கு போயிட்டார். சொல்லாமல் செய்யாமல் அந்த அம்மா தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. மாறு வேடத்தில் மொட்டை கட்டை எல்லாம் அடித்து தாடி கீடி எல்லாம் எடுத்துட்டு மாறு வேடத்தில் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்காரு. அப்போது இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு. அவர் சொன்னார், இல்லை, நீ கொடுத்த ரொம்ப டார்ச்சரான தான், பெண்கள் கொடுக்கக்கூடிய டார்ச்சரான தான் ஒன்று ஒயின் ஷாப்புக்கு போகிறானுங்க, இல்லாட்டி துறவி வாழ்க்கைக்கு போயிடுறானுங்க குடும்பத்தை விட்டுட்டு. பாவம் அந்தாலும் வரட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் பெண்கள் எதில் தலையிடணுமோ அதில் தான் தலையிடணும். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் இந்த அளவுக்கு ஒருவன் நானே எதிர்பார்க்கல, நான் துறவி வாழ்க்கை வந்துட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டார். அந்தம்மா அங்கே அரண்மனையில் போய் இருந்தாங்க. அப்போ அமைச்சருங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிங்க வேணுமுன்னே வந்து, அம்மா நாங்கள் இருக்கட்டுமா கூட, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை ராணி மாதிரி வச்சுக்கிறோம் அதுன்னு சொல்லி ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணை ஓனாயம் முச்சிக்கிற மாதிரி முச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது, ஒரு பெண் ஆண் துணை இல்லாவிட்டால் அன்டைமில் கதவை தட்டுவானுங்க, பின்னாடியே சுற்றுவாங்க, வேணும்னே பேச்சு கொடுப்பாங்க அப்படின்றத ராணி புரிஞ்சுக்கிட்டு, ராஜா என்னை மன்னிச்சிடுங்கன்னு போய் காலில் விழுந்து கதறினதுக்கப்புறம் தான் ராஜா வந்தாராம். எப்பவுமே ஒரு ஆண்கள் தவறு செய்வதற்கு பெண்கள் தான் முக்கியமான காரணமாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் ஆண்களை கருவை சில மாதம் சுமக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை ஆயுள் முழுவதும் குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு கொடுக்கறது நல்லது. ஒருத்தன் வீட்டுக்கு வர்றதும் ஒயின் ஷாப் போகிறதும் அந்த வீட்டு பெண்களுக்கு தான் இருக்குதான்.